மாட்டேன் சார். எல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. அனைத்து சாலைகளும் ரோம் நோக்கின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போல எல்லா சாலைகளும் இப்போ அறிவாலயம் நோக்கியா இருக்கு. ரோம் இப்ப எதுல முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு சொல்லணும் நீங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி யார் தொடரணுன்ற முடிவும் அதே போல யார் தொடர போறாங்கன்ற ஒரு அனுமானமும் ஒரு அடையாளமும் தெரியுது இல்ல. ஏதோ ஒரு தோற்றம் தெரியறதுனால தான் அந்த பக்கம் போறாங்க. உங்களுக்கு தெரியுது, இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து அப்படி தெரியல. நான் உனக்கு அட்வான்ஸா காரியம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு 3 முறை முதல்வராக இருந்தவர், அதிமுகவின் அடையாளமாக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு நேஷனல் மீடியாலாம் சொல்லுது, அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் 3 டைம்ஸ் இருந்த ஒருத்தர் வந்து திமுக இன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்து இருக்காரு அப்படின்னு பேசுறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சேரும்போது அதிமுக இருந்தாரா? தமிழ் குடிமகன் போலவோ இன்பத்தமிழன் போலவோ ஒரு கட்சியுடைய கரைவேட்டி கட்டிட்டு மெம்பரா இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு போனாரா? அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு வருஷம் ஆயிருச்சு. அப்புறம் நீங்க அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அதிமுக நீக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆகி போச்சு? எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்னை பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆகுறா என் பொட்டேட்டோ. ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக அழைச்சி கட்சியில இணைத்திருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுல வந்து ஒன்னும் குழப்பம் இல்ல. ஓபிஎஸ் அட்வான்டேஜ், திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். நான் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஓட்டா கன்வெர்ட் ஆறல பெருசா ஏதாவது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. தென் மாவட்டத்துல எந்த ஒரு தலைவரும் வளர்ந்து விடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஒரு ரொம்ப வீக்கா இருக்கிற அதிமுகவுக்கு மேலும் ஒரு பலவீனமா திரு ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதா? திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஒப்புக்கொள்வார், மனசாட்சி உள்ளவர். அவர் என்னைக்குமே பலமான தலைவராக இருந்தது இல்லை. 3 முறை முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்கிறோம். 3 முறையும் அவர் நியமன முதலமைச்சர் தான். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? செல்வாக்கு இல்லாத தலைவர் தான் 3,50,000 ஓட்டு எடுத்தாரா ராமநாதபுரத்துல? அது தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஓட்டு. பிஜேபி ஓட்டு ஓபிஎஸ் கொஞ்சம் 3,50,000. நான் சொல்றது 3,50,000 ஓட்டுங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு. உங்களுக்கு தெரியல? ஆமா, எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், அடுத்துக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதே ராமநாதபுரத்துல அதே பாஜக சார்பா நயினார் நாகேந்திரன் எவ்வளவு ஓட்டு வாங்கினா போய் பாருங்க. இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாத அமைக்கு அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஏடிஎம்கே உடைய உள்பட்சல தலையிடுறது இல்லைங்கிறது பிஜேபி தெளிவா சொல்லி. இந்த முறை இதுக்கு முன்னாடி பல முறை இந்த பஞ்சாயத்துல வந்திருக்காங்க சார் பிஜேபி. பல ஊர் பஞ்சாயத்தை பார்த்த பிஜேபி ஏடிஎம்கே பஞ்சாயத்து கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 100 முறை சொல்லிட்டேன், நான் ரிப்பீட் பண்ண வரும்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் விட்டு கொடுத்தது பிஜேபி, ஒரு கட்சியும் கெடுத்தது இல்ல பிஜேபி. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நிதிஷ்குமார் பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா நீங்க டேட்டா பாருங்க. நிதிஷ்குமாரை முதல்வராக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பிஜேபி. 40 சீட் வச்சு முதலமைச்சர் பதவி 100 சீட் வச்சு சும்மா உட்கார்ந்து கேட்டது யாருங்க வருங்க? மெஹ்பூபா முஃப்தி துரோகம் பண்ணாங்களான்னு கேளுங்க, மாயாவதி துரோகம் பண்ணாங்களான்னு கேளுங்க, குமாரசாமி துரோகம் பண்ணாரு கேளுங்க, இபிஎஸ் 2024 வெளியே போனாரு கேளுங்க. அத்தனை பேரையும் திரும்ப சேர்த்து கொண்டது பிஜேபி. அத்தனை பேரும் கூட நின்னது பிஜேபி. என்ன பேச எந்த ஒரு ஊர்ல சொல்லுங்க நீங்க பிஜேபி முதுகுல குதிச்சுன்னு? ஒரு ஊர்ல நான் இருக்கிற கட்சியை வெற்றி பெற வைப்பேன். இல்ல சந்தர்ப்பவாதம் அதிமுக பிஜேபி கூட்டணியே கூட சந்தர்ப்பவாதம் தான். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரியே தான். அதேதான் எல்லாருமே அது சந்தர்ப்பம். சொல்ல முடியுதா? ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா? நான் மறுத்ததே இல்ல. நீங்க ஒரு நாள் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு நாள் உங்க வாயில வந்துருக்குமா? பெனாயில் விட்டு கழுவிட்டு வந்துருவீங்க வாயை. ஐயோ நம்ம என்ன வார்த்தை சொல்ல வச்சிட்டான் நம்மள அப்படி. ரொம்ப நக்கல் விடாயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. ஸ்டாலின் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் லீடரா மாறி இருக்காரா? ஒரு நம்பிக்கைக்குரியவர், வாக்கு கொடுத்தா அதை செய்வாருன்ற நம்பிக்கையில இப்ப எல்லாருமே போறாங்க. கடைசி 6 மாசத்துல இல்ல ஒரு 3 மாசத்துல எத்தனை பேர் திமுகவுல போய் சேர்ந்திருக்காங்க? ஆனா திரு எடப்பாடி தலைமையில சேர்ந்தவங்க யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் அவங்க வைஃப் லீமா ரோஸ் போய் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர வேற யாருமே போய் சேர. மார்ட்டின் அவருடைய மனைவி லீமா ரோஸ் எத்தனை ஓட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அவங்க அதுவும் தேர்தல் காலத்துல இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதே தான் வந்து திருமதி பிரேமலதா திரு ஓபிஎஸும். எடப்பாடி சர்வாதிகாரி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஓபிஎஸ் சொல்றாரு. நான் சர்வாதிகாரியா இருப்பேன் அப்படின்னு முதலமைச்சரே சொன்னார். நீங்க அன்னைக்கு கைதட்டினீங்க. அந்த வார்த்தையே சொன்னார். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் அறியல. அது வெற்றி பெற்ற ஒரு சர்வாதிகாரம். வெற்றியில இருக்க சர்வாதிகாரம் சரியா? சர்வாதிகாரம் தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் 2026 இவ்வளவுக்கு பிறகு நீங்க சொல்ல 10,000 5,000 ரூபாய் பிராமிஸ், 5,000 ரூபாய் டெலிவரி. 21 வச்சுக்கலாமா? 19 சொல்றீங்க. என்ன அவங்க தான் கூட்டணி அமைஞ்சாங்க. 21 வச்சுக்கணும். உங்க தகவலுக்காக நீங்க தெரியல மறந்துட்டீங்க. 19 21 குறைவா ஓட்டுவாங்க.
பாக்குறீங்களா எடுத்து? தெரியும் தெரியும் சார். உங்களுக்கு தெரியாதுங்க, ஏங்க சமாளிக்கிறீங்க? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதிமுகவில இருந்து போன பலருக்கு திமுகவுல இன்னைக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதே போல இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்திருக்காங்க. திமுகவுல அவ்வளவு தலைவர்கள் இல்லையான்னு யோசிங்க. அது செகண்டரி திமுக சார். பிரைமரி வாங்க சார், நான் போனவங்களுக்கு நல்ல தமிழ்நாட்டுல பொசிஷன் இருக்கக்கூடிய இருக்கு. 34 அமைச்சர்ல 12 பேர் ஏடிஎம்கே காரங்க. ஆமா. என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேள்வி வருமா? டேய் மவனே, இப்படியே ஓடிரு, இல்ல உன் குரவனையை கடிச்சு நானே துப்பிடுவேன்டா. அப்ப நீங்க திமுகவை அதிமுக வரும்ல? அப்ப திமுக ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணன் நேருக்கு என்ன துறை கொடுத்துருக்கீங்க? செந்தில் பாலாஜி என்ன துறை கொடுத்தீங்க? ஏவாவுக்கு என்ன துறை கொடுத்துருக்கீங்க? மத்தவங்க என்ன துறை கொடுத்தீங்க? ரகுபதிக்கு எவ்வளவு அறிவாலயத்தை கொடுக்குறீங்க? மத்தவங்க என்ன கொடுக்குறீங்க? ஏன்னா நான் இழிச்ச வாய பாருங்க, கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்கா இருந்தா. அப்ப நீங்க உங்க கட்சியிலேயே மாடா ஓடா தேஞ்சு உழைச்சு, நான் ஒரு பேச்சுக்கிறேன், திரு கம்பம் செல்வேந்திரன், கம்பம் அரசேந்திரன் எல்லாருமே அங்க வந்து பல பேர் அங்க வந்திருக்காங்க. அவர்கள் கடைசி வரைக்கும் அங்க உட்கார்ந்துருக்கணும். நேத்து வந்து டிஎம்கே ஒருத்தர் எம்பி ஆயிருவார், ஒருத்தர் மந்திரி. அப்ப நான் வந்து அவ்வளவு உழைச்சேன், அப்ப எனக்கு என்ன இருக்கு? எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். திமுக 2 சேலஞ்சுங்க. ஒண்ணு, மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய வாரிசுகள். அப்ப நான் வந்து அன்னாருடைய பிள்ளையா இருந்தா தான் வந்து அங்க எம்எல்ஏ ஆக முடியுமா? நான் கட்சியிலே கீழ இருந்து ஒன்றிய நகரம் வட்டம் வந்தா முன்னேற முடியாதாங்க ஒரு கேள்வி. ஏடிஎம்கேல இபிஎஸ் முதலமைச்சர் ஆயிடுவார், ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆயிடுவார். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடக்கும். அப்ப ஓபிஎஸ் எங்க இருப்பாரு? கீழ தான் உட்காரணும். என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்க? 3 முறை முதலமைச்சர், ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அவர் கட்சியோட பைனான்ஸ் மினிஸ்டர், அவர் பையன் எம்பி. என்ன தம்பி இப்ப சந்தோஷம் தானே? பெரிய ஒரு கேள்வி சார். விஜய்க்கு வந்துருவோம் சார். விஜய் அவர் வருவாரு, இவர் வருவாருன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எவர் வருவாருன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சார்? காங்கிரஸ் தவிர வேற எந்த வாய்ப்பும் தெரியல. காங்கிரஸ் வந்தா தான் மத்தவங்க கூட. நான் பல முறை சொல்லிட்டேன், காங்கிரஸ் வராம வேற யாரும் வரமாட்டாங்க. கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே, மரியாதை வண்டியில ஏறிலே, என்ன என்னால முடியலே. என்டிஏ இவ்வளவு சோர்வா இருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாங்க. அமித்ஷா, மோடி அவங்களுடைய என்னப்பாடு, என்ன பிளான்னு தெரியல. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்தாங்கன்னெல்லாம் நான் கூட கேள்வி வச்சிருந்தேன் உங்ககிட்ட கூட. ஆனா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லியிருக்கேன், நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு எதிராக நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்.